பேரன்பிற்குரிய நறுமலர் தீபம் ஆசிரியர் சொந்தங்களே, இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே இன்று வெளியாகும் என்று காத்திருந்த யூஜிடிஆர்பியினுடைய தேர்வர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எப்படியும் ஜூன் மாதத்தில் தான் உங்களுக்கு கால்பர் வரும் என்று நான் சொல்லியிருந்தேன். எனவே நமக்கு மே மாதத்தினுடைய முதல் வாரம் வரைக்கும் யார் அடுத்த முதல்வர் என்கிற இந்த கேள்வி, தேர்தல், இது தொடர்பான விஷயங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வருகின்ற காரணத்தால் இந்த நேரத்திலிருந்தே தேர்தலுக்குரிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வர இருக்கிறது. அதனால் எந்த புதிய அறிவிப்பும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அது கல்லூரி பேராசிரியர் தேர்வாக இருந்தாலும், அதே மாதிரி யூஜிடிஆர்பியாக இருந்தாலும், சில பேர் பிஇஓவுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மே மாதத்தினுடைய கடைசி வாரம், அப்படி இல்லை என்று சொன்னால் ஜூன் அல்லது ஜூலை மாதம், இந்த 3 மாதங்களுக்குத்தான் உங்களுக்கு கால்பர், அடுத்த எந்த கால்பராக இருந்தாலும் சரி. இதை சொல்வதற்கான காரணம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சமகால கட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் ஒரு 4 முனையில் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். அதனால் எல்லோருமே அவரவர்கள் ஜெயிப்பதற்கான காரியங்களில் தான் முழு மூச்சாக ஈடுபடுவார்களே தவிர, இடையில் அரசு ஊழியர்களை உருவாக்க வேண்டும், படித்து கொண்டிருக்கக்கூடிய வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எப்படியாவது ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் இந்த காலகட்டத்திலே சிந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் தான் சொல்லுகிறேன், நிச்சயமாக நீங்கள் மே மாதம் கூட தேவையில்லை, ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்கு பிறகு இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல நாள் கிடைக்குது, நிறைய நாள் கிடைக்குது. 1 நாள் 2 நாள் இல்லை, நிறைய நாட்கள் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இன்றைக்கி 15ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் கூட ஏப்ரல் 15, மே 15, ஜூன் 15, ஜூலை 15, மொத்தம் உங்களுடைய கையில் நாமும் 120 நாட்கள் இருக்கிறது. இந்த 120 நாட்களை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தரமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தரமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், தாராளமாக வரக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி வாகை சூடக்கூடியதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக இந்த முறை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை தேர்ச்சி பெற வைத்து விட்டார்கள். இந்த தேர்ச்சி பெற வைத்ததற்கான உள்ளீடாக வேறு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், ஏற்கனவே தேர்ச்சி பெற்று 2013 காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேலை எங்களுக்கு முதல்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போராட்டம் இது மாதிரி 60 மார்க் எடுத்தால் பாஸு, 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த போராட்டம் நீர்த்து போச்சு. இப்போ அவர்களும் வேறு வழி இல்லாமல் தேர்வு தான் எழுதியாக வேண்டும் என்கிற சூழலுக்கு அவர்கள் வந்துட்டாங்க. அதே மாதிரி 60 மதிப்பெண்கள், அதாவது 40% அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 150 மார்க்கு 40% எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இது. அதனால் என்னன்னா, பலருமே யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. நிறைய விசாரிக்கிறாங்க, நிறைய என்கொயரி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவர்கள் எல்லோருமே படிக்க தொடங்கி விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. சமீப காலகட்டத்தில் இந்த அரசு என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், புதிய ஓய்வூதியம் என்கிற ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இந்த புதிய ஓய்வூதியம் அப்படின்றது ஒரு வரமா சாபமா, அதற்குள்ள என்ன நல்லது இருக்கிறது தீமை இருக்கிறது என்று ஏற்கனவே அரசு ஊழியர்களாக இருக்கிறவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே நாம் அதை நேர்மறையாகத்தான் பார்க்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு வரம். ஏனென்றால் 2013 காலகட்டம், 2003 காலகட்டத்திற்கு பிறகு ஓய்வூதியம் என்பதே இல்லை. ஆனால் அது 2025க்கு பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் என்று வருகிற போது அது நிச்சயமாக ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். அதனால் இனிமேல் வரக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களுக்கு அது ஒரு பெரிய வரமாக இருக்கும். அந்த விழிப்புணர்வு நம்ம மக்களிடம் இருக்கிறது. அதனால் ஒரு பக்கம் ஓய்வூதியம் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய பணியிடங்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்க இருக்கிறது. இது எல்லாவற்றையும் வைத்துவிட்டு சமகாலகட்டத்தில் நிறைய பேர் தேர்ச்சி பெற வைத்து விட்டார்கள் தகுதி தேர்வில். இது எல்லாத்தையும் வைத்துட்டு பார்க்கும்போது படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறது.
அதனால் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய கடந்த டிஆர்பியில் யூஜிடிஆர்பியில் சிறிய அளவிலே தோல்வியை தழுவிய ஆசிரிய சொந்தங்கள் உடனடியாக உங்களிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை சரியாக கண்டறிந்து அந்த குறையை களைவதற்கு முயற்சி செய்யுங்கள். கடந்த தேர்வின் போது நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன தவறு செய்தீர்கள் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். மூல நூல்களை படிக்காதது தவறா, சரியான தேர்வுகள் எழுதாதது தவறா, கடைசி நேரத்தில் சரியான ரிவிஷன் இல்லாமல் போனது தவறா, அல்லது குரூப் ஸ்டடி பண்ணாதது தவறா, எந்த தவற்றின் காரணமாக நீங்கள் அந்த அரசு பணியை இழந்தீர்கள், அல்லது 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 5 மதிப்பெண் 10 மதிப்பெண் உங்களுக்கு குறைவாக போனதற்கு என்ன காரணம் என்று அதை தேடுங்கள். தேடி அதற்குரிய ஒரு பதிலை கண்டறியுங்கள். அந்த தேடுதல் இந்த சமயத்தில் அதை நிறைவு செய்வது போல வைத்துக்கொள்ளுங்கள். சரியாக திட்டமிடுங்கள். நான் 120 நாள்னு சொல்லிட்டேன், நாமும் 120 நாள் சொல்லிட்டேன். கால்பர் ஆகிறதுக்கே 120 நாள் இருக்குது. அப்போ கால்பர் ஆகிறதுக்கே 120 நாள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா தாராளமாக 10 நாட்கள் படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போவே கிடைச்சிருக்கு. அப்போ 10 நாட்கள் ஒரு யூனிட்டையும் நீங்கள் படித்து இப்போவே என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடித்து வச்சுக்கோங்க. சிலபஸ் முடித்து வச்சுக்கிட்டு எப்பொழுது கால்பர் வருகிறதோ அப்பொழுது முழுமையான தேர்வு மட்டுமே அட்டன் பண்ணுங்கள். அப்படி தேர்வு அட்டன் பண்ண தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு வகையான ஒரு வெறி இருக்கணும். எப்பொழுதும் நம்ம யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு வெறி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்று விட்டார்கள், இவர்களில் யாராவது நம்மை முந்திவிட போகிறார்களோ என்கிற அந்த வெறி நம்மிடம் இருக்கிற போது நிச்சயமாக நம்ம ஓடத் தொடங்கி விடுவோம். எப்பொழுதுமே நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர் தான் சுத்தமாக இருக்கும். எனவே ஆசிரியர்கள் தொடர்ந்து ஓட ஆரம்பித்து விடுங்கள். எப்படியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மார்ச் 15 வந்துருச்சு அப்படின்றதுனால பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். கல்லூரிகள் இன்னும் முடிவுக்கு வரலை, அதற்கான தேதிகள் இன்னும் இருக்கிறது. அதே மாதிரி பள்ளிகள் முடிவுக்கு வந்து விட்டது, ஏறத்தாழ முடிவுக்கு வந்து விட்டது. அப்போ பள்ளிகளில் இன்னும் ஒரு 15 நாள் தான் போவீங்க. அடுத்த மாதம் மேக்ஸிமம் இந்த தேர்வெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஓய்வுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தை யார் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்கிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு நிலையை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய அகாடமியில் நம்ம தமிழ் மீடியத்திலேயே நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம். நீங்கள் எந்த சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் கொடுக்குறோம். அதே மாதிரி தமிழ் வழியில் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெரும்பாலானவர்கள் ஆங்கிலம் மட்டுமே செய்கிற அந்த சமயத்தில் நான் தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வழியிலுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை இந்த புதிதாக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்கள், ஏற்கனவே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி தேர்வும் 9900 வினா விடைகள் என்கிற அடிப்படையில் நான் கொடுக்குறேன். அதனால் இந்த வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூல நூல்களை சரியாக படியுங்கள். நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், மூல நூல்கள், சரியான கலந்துரையாடல், அதே போல் சரியான தேர்வுகளை அணுகுவது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள். ஏதோ ஒரு இடத்துல முதல்ல நிலையாக நில்லுங்கள். தேடுதல் பல இடமும் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துக்கு போனால் பாஸ் பண்ணிடுவாங்க, அந்த சென்டரில் பாஸ் பண்ண வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எது சொல்லி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். இந்த தேர்வு செய்து அதே இடத்திலேயே நிலைத்து நில்லுங்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு வகுப்பெடுப்பது என்று சொன்னால் 10% என்று சொன்னால், கலந்துரையாடல் செய்வது ஒரு 10% என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய ஈடுபாடு, நீங்கள் வேலைக்கு போயே ஆக வேண்டும் என்கிற அது உங்களுக்கு ஒரு 70% வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய 10% தான் நீங்களுடைய தேர்வு எப்படி எழுதுகிறீர்கள் என்பதை பொறுத்து தீர்மானமாகும். எனவே உங்களுடைய ஈடுபாடு தான் இங்கே ரொம்ப ரொம்ப பெரிய பார்ட்டே இந்த உங்களுடைய ஈடுபாடு தான். மூல நூல்கள், ஈடுபாடு, அப்புறம் தேர்வு, அப்புறம் குழு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் காலமாக கடந்த 19 வருடமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை யார் சரியாக செய்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். இதில் எந்த இடத்தில் குறைபாடு இருக்கிறதோ அவர்கள் அந்த வரிசையில் வருகிறார்கள். ஒரு 500 பேருக்குள்ளே வரலாம், 1000 பேருக்குள்ளே வரலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாக்க வெற்றியாளர்கள் வரிசையில் வர முடியாது. 100 பேருக்குள்ளே வர முடியாது.
எப்பொழுதுமே வந்து ஒரு எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எது வேணா இருங்க, எந்த துறையாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு வந்து குறைஞ்சபட்சம் எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து 10,000க்கு மேலே வந்துட்டாங்க எண்ணிக்கை. சில பாடங்கள் எல்லாம் வந்து 30,000 40,000 அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. இப்போ எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த தேர்வில் எழுதுனா தான் தெரியும். அவ்வளோ பேர் பாஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 10,000 20,000 அப்படின்னு சொல்லி சாதாரண சின்ன சின்ன பாடத்திட்டங்களை சார்ந்த அதுக்கு கூட அவ்வளோ பேர் இருக்கிற போது இப்போ என்ன சூழல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 100 பேர் 100 இடத்திற்குள்ளாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வந்து வெற்றி. நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த பாடத்திட்டத்தை சார்ந்தவர்களுக்கு முதல் 100 இடத்திற்குள்ளாக நீங்கள் வந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நீங்கள் 40,000 பேர் எழுதினாலும் சரி, 50,000 பேர் எழுதினாலும் சரி, முதல் 100 பேருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லை சார், முதல் 100 பேருக்குள்ளே என்னால் வர முடியல, நான் ஒரு 200வது பேருக்கு போயிட்டேன்னா வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பாடங்கள் இருக்கு இல்லைங்களா, என்னது பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஜியாகிரபி, இந்த பாடங்கள்லாம் இருக்குது. இதிலெல்லாம் வந்து வேக்கன்சி கம்மி. இப்போ வேக்கன்சி கம்மியாக இருக்கும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து முதல் 20 இடத்துலேருந்து 50 இடத்துக்குள்ளே வரணும். அப்போ அவர்களுக்கு மட்டும்தான் வந்து கேரண்டியாக என்ன அப்படின்னாக்க வேலை வாய்ப்பு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால் 40,000 பேரில் முதல் 100 இடத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அதற்கான உழைப்பு, அதற்கான அர்ப்பணிப்பு, அதற்கான மூலப்பாடம், அதற்கான கலந்துரையாடல், அதற்கான தேர்வுகள் அப்படின்னு இது எல்லாமே இருக்கணும். அதனால் இதை எல்லாத்தையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு 120 நாட்கள், சர்வசாதாரணமாக 120 நாட்கள். இன்னும் கூட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜூன் ஜூலை மாதத்தில் கூட கால்பர் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், யார் பொறுப்புக்கு வந்தாலும் அவர்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கும். இந்த கடமைகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து கூப்பிட்டு அவங்க மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிவு செஞ்சு கடந்த பட்ஜெட்டில் எவ்வளவு பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள், செய்யப்பட்ட நிதியில் எவ்வளோ செலவு செய்திருக்கிறார்கள், இன்னும் எவ்வளோ வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதுக்கு பின்னாடி முதல்ல வந்து எவ்வளோ வேக்கன்சி பொசிஷன் எவ்வளோ இருக்குது, அதை வந்து பிடியில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் தேர்ந்தெடுத்து அப்போ இதில் இந்த ஆண்டு இந்த நிதிக்குள்ளே எவ்வளவு பணியிடங்களை வந்து நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்து முடிப்பதற்கு கண்டிப்பாக ஒரு 2 மாதம் ஆகும். அதனால் நீங்கள் தாராளமாக, நான் ஜூன் ஜூலை என்று சொல்லுகிறேன், இன்னும் கூட அதிகமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களுக்கு இது வந்து ஜாக்பாட், சரிங்களா, பெரிய ஜாக்பாட். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் இவர் வராரு, இவர் வந்தால் ஜெயிச்சிருவார், அவர் வந்தால் ஜெயிச்சிருவார், அவர் வந்தால் தமிழ்நாட்டை அப்படியே தலைகளாக நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியலில் ஈடுபாடெல்லாம் வந்து காட்டாமல் உங்களுடைய சுய வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான ஒரு ஈடுபாட்டை காட்ட முடியுமோ, உங்களுடைய முயற்சிக்கு எது இருந்தால் வெற்றியை தரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை மட்டும் பாருங்கள். அதை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுங்கள். யார் ஜெயித்தாலும், யார் வந்தாலும், யார் வேண்டுமானாலும் வரட்டும், ஜனநாயக நாடு. யார் வந்தாலும், யார் ஜெயித்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க போகிறார்கள். அந்த எந்த மாற்றமும் கிடையாது. உடனே வந்து ஒரு 10,000 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் யாரும் பண்ணிட்டு போகிறதில்ல. அது வந்து அவ்வளோதான். வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பணியிடங்கள் தான் நிரப்ப முடியும். அது வந்து அரசினுடைய விதி, அது பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சரிங்களா. அது வந்து ரொம்ப பெரிய தலைப்பு, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதனால் எந்த ஆட்சி வந்தாலும், ஏற்கனவே இருக்கிற ஆட்சி தொடர்ந்தாலும், புதிதாக யாராவது வந்தாலும் நாம் நம்மளுடைய கடமைகளை செய்வோம். அந்த அரசியலிலே அதிகமான ஈடுபாட்டை செய்யாமல் உங்களுடைய ஜனநாயக கடமைகளை சரியாக செய்துவிட்டு உங்களுடைய வேலைகளை பாருங்கள். நாம் சரியாக இருப்போம், எல்லாமே சரியாக நடக்கும். எனவே இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து பயனடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.